வரும் காலத்தில் தான் மருத்துவராக விரும்புவதாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்த புனித பேட்ரிக் பள்ளி மாணவி அம்சிகா தெரிவித்துள்ளார். புதுவை புனித பேட்ரிக் பள்ளியைச் சேர்ந்த மாணவி அம்சிகா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இவர் பிளஸ் 2விலும் இதுபோன்று அதிக மதிப்பெண்களை பெற்று மருத்துவம் படிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அம்சிகா கூறுகையில், என் பேர் ஹம்சிகா. நான் சென்ட் பேட்ரிக் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். நான் 10th ஸ்டாண்டர்ட்ல 499 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கேன். மேத்ஸை தவிர மீது எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் சென்டம் வாங்கியிருக்கேன். நான் சான்ஸ்கிரிட்டை செகண்ட் லாங்குவேஜா எடுத்து படித்தேன். மேத்ஸ்லயும் சென்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் என்னால் வாங்க முடியல. ஃபியூச்சர்ல நான் ஒரு டாக்டராக ஆசைப்படுறேன். இதுக்கு மெயின் இன்ஸ்பிரேஷன் என்னோட தாத்தா. அதே மாதிரி நான் பீப்புளை சர்வ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதை நினைக்கிறேன். நான் இந்த கிடைச்சதுக்கு முக்கியமான ரீசன் என்னோட ஸ்கூல் பிரின்சிபல், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் காட் அல்மைட்டி. அவங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்டால் தான் என்னால் இதை வாங்க முடிஞ்சது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது எப்பவுமே லெசன்ஸ் அன்னன்னைக்கு படிக்கணும். அதுவே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்மள. அண்ட் எந்த டவுட்ஸ் வந்தாலும் டீச்சர்ஸை ஹெசிடேட் பண்ணாம அப்ரோச் பண்ணணும். அதுதான் நினைக்கிறேன். மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை புரிந்த அமலோபுரம் பள்ளி மாணவி ஹேமலதா கூறுகையில், Hi, I'm Hemalata from Amalapam High Secondary School. I have secured 498. I'm very happy to inform you this. And this is possible because of my teachers who work for me and my parents who stood with me all the time. I also want to thank my brother and my grandpa. And I also have to thank my principal who motivated me a lot. And I'm going to pursue genetic engineering in my future. Thank you. புதுவை பெத்திசெமினார் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது. இதுகுறித்து பெத்திசெமினார் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் ஜான் போஸ்கோ கூறுகையில், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமது பள்ளியில் தேர்வு எழுதிய 465 பேரும் வெற்றி பெற்று பள்ளிக்கு 100% தேர்ச்சியை தந்துள்ளதாகவும், அதில் 288 பேர் 450ற்கு மேலும் 115 பேர் 400லிருந்து 450ற்குள்ளும் மதிப்பெண் பெற்றுள்ளனர். மற்றும் மிதுன் என்ற மாணவர் கணிதம், அறிவியல், சமூக அறிவியலில் 100 மதிப்பெண்களும், ஆங்கிலம் மற்றும் மொழித்தாளில் 99 மதிப்பெண்களும் பெற்று மொத்தம் 498 மதிப்பெண்களுடன் மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளான் என்று பெருமிதத்துடன் கூறினார். பள்ளி அளவில் மிதுன் 498 மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும், அப்துல்லா, தினேஷ் ஆகியோர் 496 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், குருதர்ஷன், ஹரிஷ் பாலாஜி, ஜஸ்வந்த் குமார், சரவணன் ஆகிய 4 மாணவர்கள் 495 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். மேலும் ஆதர்ஷ் என்ற மாணவன் மொழித்தாளை தவிர்த்து பிற பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளான். அது மட்டுமின்றி ஆங்கிலத்தில் 3 பேரும், கணிதத்தில் 122 பேரும், அறிவியலில் 53 பேரும், சமூக அறிவியலில் 92 பேரும் 100 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளனர் என்று கூறிய அவர், நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே பள்ளி மாணவர்கள் 465 மாணவர்கள் எழுதினார்கள். 465 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100க்கு 100% வாங்கியிருக்கிறார்கள். இதிலே 288 பேர் 450க்கு மேல் வாங்கியிருக்கிறார்கள். எமது பள்ளி மாணவர் எஸ் மிதுன் 498 எடுத்து எங்கள் பள்ளியில் முதலிடத்தையும் மாநில அளவிலே 2வது இடத்தை பெற்றிருக்கிறார். அடுத்ததாக அப்துல்லா, தினேஷ் 2 மாணவர்கள் 496 எடுத்து பள்ளியில் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக குருதர்ஷன், ஹரிஷ் பாலாஜி, ஜஸ்வந்த் குமார், சரவணன் இந்த 4 பேரும் 495 எடுத்து 3வது இடத்தை வந்திருக்கிறார்கள். எங்கள் பள்ளியில் எழுதிய 465 மாணவர்களில் 270 சென்டம் வாங்கியிருக்கிறார்கள். இங்கிலீஷில் 3 சென்டம், மேத்ஸ் 122 சென்டம், சயின்ஸ் 53 சென்டம், சோஷியல் சயின்ஸ் 92 சென்டம், தமிழில் 99 முதல் மதிப்பெண், பிரெஞ்சு 99 மதிப்பெண், ஹிந்தி 90, மற்ற எல்லா பாடங்களிலும் 3 சென்டம் வாங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த மாணவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் பெற்றோர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மேலும் மேலும் இந்த மாணவர்கள் +2 சேர்ந்து நல்ல மதிப்பெண் பிடித்து இதேபோல் வாங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. சாதனை மாணவர்களை பாராட்டி இனிப்பு வழங்கினார். இதுகுறித்து மாநில அளவில் 2ஆம் இடத்தை பெற்ற மாணவன் மிதுன் கூறுகையில், என் பேர் எஸ் மிதுன். நான் பெடிசெமினார் ஸ்கூலில் படிக்கிறேன். என்னோட மார்க் 498. இந்த மார்க்கை எடுக்க வச்ச காரணம் என்னோட பேரண்ட்ஸ்,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல் அவங்க கொடுத்த மோட்டிவேஷன்னால தான் நான் இந்த மாதிரி மார்க் எடுத்தேன். அட் லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். மாஹேவில் நடைபெறும் திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்க மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் ரயிலில் புறப்பட்டுச் சென்றனர். புதுவை மாநில மாஹே பகுதி திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பழனி, தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், செந்தில்குமார், திராவிடமணி, நடராஜன், தட்டாஞ்சாவடி இளங்கோவன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பிராங்க்லின் பிரான்சுவா, இலக்கிய அணி பன்னீர்செல்வம், கிருஷ்ணமூர்த்தி, இளைஞர் அணி சந்தோஷ்குமார், விவசாய அணி சோமு, வழக்கறிஞர் அணி தலைவர் அமாவாசை, தொண்டரணி பார்த்தசாரதி, முருகன் உள்ளிட்ட 56 பேர் புதுவையிலிருந்து மாஹே செல்லும் மங்களூர் ரயிலில் புறப்பட்டுச் சென்றனர். 30ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரிய புகழ்மிக்க பல சாதனை புரிந்துள்ளதாக அப்பள்ளியின் முதல்வர் லூர்துசாமி பெருமிதத்துடன் கூறினார். இதுகுறித்து அமலோற்பவம் பள்ளி முதல்வர் லூர்துசாமி கூறுகையில், 29 ஆண்டுகள் முடிந்து 30ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தமது பள்ளி கடும் உழைப்பினால் புகழ்மிக்க பல சாதனைகளை புரிந்துள்ளது என்றும், மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி மாணவர்கள் அரிய பல சாதனைகளை புரிந்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து பள்ளி மாணவன் ஹரீஷ்குமார் என்கிற நாகராஜன், ஹேமலதா ஆகியோர் 498 மதிப்பெண்கள் பெற்று புதுவை மாநிலத்தில் 2ஆம் இடத்தையும், கார்த்திக் தமிழகத்தில் 2ஆம் இடத்தையும், பிரியதர்ஷினி 496 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இத்தகைய புகழுக்கும் பெருமைக்கும் காரணமான ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டதாக நெகிழ்ச்சியுடன் கூறினார். இந்த 30வது வருடத்தில் எங்கள் மாணவர்கள் SLC பொதுத் தேர்வில் சாதனைகள் பல, புகழ்மிக்க சாதனைகள் பல, அரிய பெரிய சாதனைகள் பல படைத்துள்ளார்கள். இது எங்கள் கடு உழைப்பின் கிடைத்த அரிய பெரிய பலன்கள். எங்களுடைய மாணவர் கார்த்திக் 497 மதிப்பெண்கள் பெற்று தமிழ் பாடத்தை எடுத்து 497 மதிப்பெண்கள் பெற்று தமிழ்நாட்டின் 2ஆவது இடத்தை பிடித்துள்ளார். அதுபோல பிரியதர்ஷன் என்ற மாணவி 496 தமிழ் பாடத்தை முதன்மையாக கொண்டு 496 மதிப்பெண்கள் பெற்று தமிழ்நாட்டின் 3ஆவது இடத்தை பிடித்துள்ளார். இது நிச்சயமாக ஒரு பெரிய அரிய சாதனை தான் கருதப்படும். அதாவது சரித்திர படைக்கும் செயல்கள் இவைகளெல்லாம். அதுபோல மற்ற மாணவர்கள் ஹேமலதா 492 மார்க் எடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் 2ஆவதாகவும், ஹாரிஷ்குமார் என்ற மாணவன் பிரெஞ்சு சப்ஜெக்டை பாடமாக எடுத்து 498 மதிப்பெண் பெற்றுள்ளார். திவ்யதர்ஷினி, ரேவந்த் இரண்டு மாணவர்கள் 497 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள். இன்னும் சொல்லப்படால் நிறைய சாதனைகள் அடங்கியுள்ளது. புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிக்கா ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவையின் புகழ்பெற்ற தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் மறைமாநில பொருளாளர் அருட்பணி அருமை செல்வம் அடிகள் தலைமையில் கூட்டு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து தூய இதய ஆண்டவர் கொடி ஆலயத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்னர் ஏற்றப்பட்டது. விழாவில் திரளான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். வழிபாட்டு நிகழ்வுகளை சார்லஸ் கோலன் தலைமையிலான திரு வழிபாட்டு குழுவினர் செய்து சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருள் திரு மரிய ஜோசப் அடிகள் தலைமையில் துணை பங்கு தந்தை அருள் திரு குழந்தைராஜ், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் செய்திருந்தனர். புதுவை சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர நிதி உதவியினை நலத்துறை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் சமூக நலத்துறை அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர நிதியுதவி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் நலத்துறை அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று 250 பயனாளிகளுக்கு 3,13,750 ரூபாய் நிதி உதவியினை வழங்கினார். விழாவில் பிப்டிக் தலைவர் அங்காளன், துறை இயக்குநர் உத்தமன், துணை இயக்குநர் வாணி மற்றும் அதிகாரிகள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் ஆனந்தரங்க அரசு மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் சிறப்பு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 7 பார்வையற்ற மாணவர்கள், 12 காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்று 100% தேர்ச்சியை அளித்துள்ளனர். மேலும் பார்வையற்ற மாணவன் அகிலன் 465 மதிப்பெண் பெற்றுள்ளார்.
இத்தகைய தேர்ச்சிக்கு காரணமான ஆசிரியர்களை அமைச்சர் ராஜவேலு மற்றும் இயக்குநர் உத்தமன் ஆகியோர் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.